லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ரயில்வே இதுல எல்லாம் ரெண்டு பொண்டாட்டிக்காரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு ஒண்ணு தெரியாம ஒண்ணு. நீ என்ன விட்டு போனவ தானே. இது ஒரு ஓடுகாலி. புருஷன் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க, ஒரு பொன் குழந்தையோட இருக்கா அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு நான் ஏற்கனவே 75,000 கொடுத்தா நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு என்கிட்ட சொல்லிச்சு. காசையும் வாங்கி வச்சுட்டு இப்ப மெயின்டெனன்ஸ் கேட்குது. இந்த பொண்ணு ஏமாத்துது. இல்ல சார், அந்த ஆள் வேற ஒருத்தைய வச்சுட்டு இருக்கார் சார். இங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. நீ அவருக்கு மனைவியாங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் சார்? எனக்கு ஃபேமிலி கார்டு இருக்குது பாருங்க. எடுத்து பார்த்தா சுஷீலான்னு பேர் இருக்கு சார். இந்த பொண்ணுக்கு உடனே சந்தோஷமா. அப்புறம் பக்கத்துல கண்ணை திருப்பி பார்த்தா சுஷீலாங்கிற பேருக்கு நேர் பக்கத்துல வேற ஒரு பொம்பளையோட போட்டோ ஒட்டிட்டு, நீ இல்லம்மா இது அவர் வைஃப் வேறம்மா அப்படின்னு. சார் நான் தான் சார், நீங்க ஃபேமிலி கார்டுல பாருங்க, சுஷீலான்னு மாத்திட்டோம். பயங்கர கில்லாடியா இருக்காரு. பயங்கர கில்லாடி. எப்படி எல்லாம் உலகத்துல நடக்குதுன்னு நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீ இந்த கேஸை நீ விட்டுறதாக இருந்தா நான் உனக்கு கரெக்டா பணம் கொடுக்குறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண் நிகழ்ச்சியில வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். எஸ். இந்த எபிசோட்ல என்ன மாதிரியான வாழ்க்கை? இல்லை, இது ஒரு மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்காக போராடின ஒரு பெண்ணுடைய கதைன்னு எடுத்துக்கலாம். இந்த வழக்கு ஏறத்தாழ 20 வருஷமே இருக்கும். 20 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த வழக்கு ஒரு ஸ்பெஷலான வழக்கு. ஏன்னு நான் சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என்னை பார்க்குறதுக்கு ஒரு லேடியும் அந்த பொண்ணு கையில் கூடவே ஒரு குழந்தையும், சின்ன குழந்தையும் அழைச்சிட்டு வந்தாங்க. சுஷீலான்னு அவங்களுக்கு பேர். சுஷீலாவும் அந்த குழந்தைகள் வந்தபோது என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவங்க கூட போர்ட்ரஸ்ட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்திருந்தார். அவங்க எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. அதனால் அவர் இந்த பொண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் வேணுமா, புருஷன் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, ஒரு பொன் குழந்தையோடு இருக்கா அப்படின்னு. உண்மையிலேயே வேலைக்கு போகாத ஒரு அம்மாவாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ சரி, என்ன விஷயம் என்னன்னு கேட்கும்போது கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. கல்யாண பத்திரிக்கையில் பார்த்தா அதே போர்ட்ரஸ்ட்டில் வேலை செய்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கு எம்பிடின்னு எல்லாம் போட்டிருக்குறாங்க. ஏம்மா அவர் தான் மெட்ராஸ் போர்ட்ரஸ்ட்டில் வேலை செய்கிறாரு, நீ ஏம்மா அதுக்காக கவலைப்படுற அப்படின்னு. இல்லைங்க, போடும்போது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் அப்போ அங்கே வேலை செய்யலைங்க, ஏதாவது கூலியாக ஏதாவது போயிருப்பாரோ என்னவோ. அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் கழித்து தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. இவர் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு திரும்ப வராரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால் இவர் வேலைக்கு போகிறாரா இல்லையான்னு தெரியல. அப்புறம் கேட்ட போது ஆமாம் நான் வேலைக்கும் போல் ஒன்றும் போல இப்போ என்ன அப்படின்னா. அப்போ இவங்க ரிலேட்டிவ்ஸ் போல், அத்தை மக மாமா மக அந்த மாதிரி ஏதோ ஒரு முறை போல். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன இப்படி நீங்கள் ஏமாற்றிட்டீங்களே எங்களை அப்படின்னு இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு கேட்கும்போது அவங்க அதனால் என்ன, வேலை இல்லைன்னா உனக்கு நீ எங்கள் வீட்டில் இரு, வீடு இருக்குது, சொந்த வீடு, இங்கே இரு, உனக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு தரோம் அப்படி. நீங்கள் என்ன தான் அவங்க சொன்னாலும், நீங்கள் போயே இருந்தாலும் எல்லாமே எது வரைக்கும்னா ஒரு ஆம்பளை சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்து இருக்கும்போது தான் அந்த மரியாதையை அந்த பொண்ணுக்கு கிடைக்கும். அல்லது அது கிடைக்காது. அவனே ஒரு தண்டச்சோறு, பத்தாவதுக்கு அவனுக்கு வேற கல்யாணத்தை யார் பண்ணி வச்சா? நீங்கள் தானே பண்ணி வச்சீங்க. அப்போ இந்த அவமானம் தாங்காமல் அவள் என்ன பண்ணுறா, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாள். இதுக்கு நடுவில் அவளுக்கு வயிற்றில் குழந்தை, அப்புறம் அந்த குழந்தை பிறகுது, அது பொன் குழந்தை. இப்போ தான் என்கிட்ட வர இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில். அப்போ கேட்கும்போது அடுத்து 2 வருஷத்துலேயே அந்த ஆளுக்கு அதே போர்ட்ரஸ்ட்லேயே ஏதோ ஒரு வேலை வாங்கிட்டாங்க போல் இருக்குது. காசு கொடுத்து ஏதோ வாங்கணும்னு. எனக்கு இந்த காசு கொடுத்து எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரியல. அப்படி முடிஞ்சால் எத்தனை பேர் இந்த நாட்டில் வாங்கலாம்? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். எனிவே அந்த பையனுக்கு கிடச்சிருச்சு வேலை. சரி, திரும்பவும் போய் வாழலாம் அப்படின்னு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சமாதானம் பண்ணி இந்த பொண்ணையும் குழந்தையும் கொண்டு அவங்ககிட்ட விடுறாங்க. ஆனால் அந்த ஆளுக்கு நீ என்னை விட்டு போனவ தானே, என்னை விட்டுட்டு தானே நீ போன அப்படின்னு சொல்கிறதும், இது ஒரு ஓடுகாலி அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு அதுக்கும் பொருத்தமே இல்லை. ஆனால் அப்படி சொல்லும் போதெல்லாம் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அப்புறம் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க தனியாவது ஒரு வீடு எடுத்து வைங்க
மாமியாரும் இப்போ பேசுவாங்க. இப்போ பையனுடைய கை வசந்துருச்சு, அதனால வந்து மருமகளை கீழே வந்து மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சாங்க, சரி தனியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் தனியாலாம் வர முடியாதுன்ட்டா, இந்த பொண்ணு கோவிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து என்கிட்ட வழக்கு. அப்போ இதில் நம்ம அப்படி வேலைக்கு சீராக இருக்கிறீல்ல, அப்போ உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு அப்படின்னு. பாருங்கள், எம்பிடின்னு போட்டு கல்யாண பத்திரிக்கை இருக்குது, வெரி குட். ஆனால் அதான் அவர் இப்போ வேலை செய்யலையே அப்படின்னு. இல்லைங்க, ஃபேமிலி கார்டு இருக்குது. அதாவது ஒரு துறைமுகத்தில் வேலை செய்கிற அந்த தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தினருக்கு மருத்துவ சிகிச்சையை வந்து சலுகையாக பெறலாம் அவங்க. அதனால் அதுக்கு ஒரு ஃபேமிலி கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் யார் என்னது இதெல்லாம் இருக்குது. சரி, அதில் பார்த்தா அவருடைய எம்ப்ளாயி நம்பர் இருந்தது. சரின்னு நாங்கள் என்ன பண்ணினோம், குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய 125வது பிரிவின் அடிப்படையில் இந்த பொண்ணுக்கும் இந்த குழந்தைக்கும் அவர் மெயின்டெனன்ஸ் தர வேண்டியது அப்படின்னு நாங்கள் மனு செய்தோம். மனு செஞ்சு இந்த மனு போய் அவர்கிட்ட ரீச் ஆகும்போது சம்மன் ஃபார்ம்லாம் அனுப்புவாங்க. அது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஓடி வந்து அவசரமாக அவர் வந்து டைவர்ஸுக்கு போடுறாரு. இந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, இந்த பொண்ணு எங்கள் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு. இது என்னை வந்து கணவனாகவே மதிக்கலை, என்னை குரூயலாக இந்த மாதிரி திட்டுச்சு, அந்த மாதிரி எல்லா அக்ரிணையாகவே அந்த பொண்ணை பற்றி வர்ணித்து ஒரு பெட்டிஷனை போடுறார், டைவர்ஸ்க்காக போடுறார். ஸோ இப்போ நாங்கள் டைவர்ஸ் கேஸு நடத்தணும். ஏமா உனக்கு என்ன டைவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு? அவன் வேணாம் மேடம், எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்தா நான் எங்கள் அம்மா வீட்டிலேயே கூட இருந்துப்பேன், குழந்தைய வளர்த்துக்கணும்ல மேடம். இல்லைம்மா, அது அவசரப்பட்டு நீ எடுக்கிற முடிவு, நீ உனக்காக நீ எடுக்கிறது இல்லை, நீ உன் குழந்தையும் யோசித்து பார்க்கணும் நீங்கள். இல்லை மேடம், முதல்ல மெயின்டெனன்ஸ் கிடைக்கட்டும் மேடம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு போடுறோம். நீங்கள் இப்போ இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன போட்டிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து ஒரு 5000 ரூபாய் கேட்டிருந்தோம், 2 பேருக்கும் சேர்த்து 5000ன்னு கேட்டிருந்தோம். இது ஒரு உதாரண வழக்கு, அதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்போது ஜட்ஜி என்ன பண்ணினார், இடைக்கால மனு ஒன்று போட்டோம். அட்லீஸ்ட் ஆளுக்கு வந்து ஒரு 1500 ரூபாய் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு அந்த நேரத்து சிச்சுவேஷன் படி நாங்கள் யோசித்து அதுக்காக நம்ம போட்டிருந்தோம். அப்புறம் அவன் வந்து பேசுகிறான். இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த பொண்ணுக்கு நான் ஏற்கனவே 75,000 கொடுத்தா நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு என்கிட்ட சொல்லிச்சு, அதனால் நான் 75,000 கொடுத்தேன், காசையும் வாங்கி வச்சுட்டு இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் கேட்குது, இந்த பொண்ணு ஏமாத்துது அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, பொண்ணு ஏமாத்துனது சரி, அது அப்புறம் பார்க்கலாம், இது ஒரு பிறந்திருக்கு, இது உன் குழந்தை தானே? ஆமாம், என் குழந்தை தான், நான் பிறந்த நாள்லேருந்து என்கிட்டயே விடலை, அதனால் எனக்கு அந்த குழந்தைக்கு எனக்கு பாசமே கிடையாது. உனக்கு பாசம் இருக்குதோ இல்லையோ, உன்னோட குழந்தைன்னு நீ எப்போ சொல்லிட்டியோ அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கட்டாயமாக நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் தான் அதான் கொடுத்துட்டேன், அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஒய்ஃபுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஜட்ஜு கேட்குறாரு, ஏமா நீ வாங்கினியா அப்படின்னு. இல்லை சார், அந்த ஆள் வேற ஒருத்தையை வச்சிட்ருக்கார் சார், அதனால் நான் வெளியே வந்துட்டேன், நான் அந்த வீட்லேயே இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், ஊர் புறம் சொல்லிட்டு திரிகிறாரு சார், நான் 75,000 கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன், எனக்கு பொண்ணு பாருங்கிறாரு. நான் ஒரு பொண்ணு வச்சுட்டு நான் இதெல்லாம் எப்படிங்க சார் இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். ஜட்ஜுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது, இவன் கொடுத்தாரா இல்லை அந்த பொண்ணு வாங்கிட்டு ஏமாத்துதா அப்படின்னு தெரியல. அப்புறம் ஜட்ஜு கூப்பிட்டு கேட்டார், விசாரிக்கும் போது, சரிப்பா நீ 75,000 கொடுத்தேன்னு சொன்னியே, நீ எங்கேருந்து எடுத்து கொடுத்த நீ அதை சொல்லு, உனக்கு என்ன சம்பளம் அதை பற்றி பேசு. ஆமாம் சார், எனக்கு 13,000 ரூபாய் சம்பளம் வருது சார் மாதம் மாதம். சரி, பிடித்தம் போக என்ன வரும்? எனக்கு ஒரு 10,000 வரும் சார். எப்போ நீ வேலைக்கு சேர்ந்த கணக்கு? அப்போ இந்த இடத்துல இருந்து வேலைக்கு சேர்ந்துருந்தா அதுக்குள்ளே எப்படிப்பா உனக்கு 75,000 வந்து சேரும்? சரி, 75,000 சேர்ந்துருந்தா நீ என்ன கையிலேயே வச்சுருப்ப, பேங்க்கில் தானே போட்டிருப்ப. சார் பேங்க்குக்கு தான் சார் அது இதே வரும், சம்பளமே வரும். ஆமாம்மா, அப்போ எவ்வளோன்னு காட்டு, பாஸ்புக் எடுத்துகிட்டு வா. பாஸ்புக்கில் அப்படி 75,000 சேர்ந்ததுக்கான அறிகுறியே எதுவுமே இல்லை. சரி, இதில் பாஸ்புக்கில் உங்கள்கிட்ட 75,000 இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. இப்போ சொல்லு, நீ அந்த பொண்ணுக்கு 75,000 நீ கொடுத்தது உண்மையா? ஐயா சாமி சத்தியமாக சொல்கிறேங்க, அவள் வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்டு இப்போ பேசுகிறா அப்படின்னு. சரி, யாராவது 75,000 கொடுக்கும்போது சும்மா கொடுப்பாங்களா? யார் உன் கூட இருந்தாங்க? யாரும் இல்லைங்க, நான் தான் இருந்தேன். சரி பரவாயில்ல, நீ கொடுத்த போது அந்த அம்மாட்ட இருந்து ரசீது வாங்கிட்டியா? 75,000 நான் பெற்றுக்கொண்டேன், நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்கா? வாங்குற வரைக்கும் வாங்கிச்சுங்க, வாங்கிட்ட அப்புறமா ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு அடிச்சு.
ஏப்பா நீ சொல்கிற எந்த விஷயமே நம்புகிற மாதிரி இல்லை. 75,000ங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டாயம் கொஞ்சம் பெரிய தொகை தான். அந்த அளவுக்கு நீ வந்து வசதி உள்ளவனாக இருக்கணும், அல்லது சேர்த்து வச்சுருக்கணும், அல்லது அவ்வளோ பெரிய தொகை கொடுக்குறவன் யாராவது ரசீது வாங்காமல் கொடுப்பானா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டுட்டு, அது அடுத்த விஷயம். ஆனால் நீ வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ஒரு 1,500, அந்த அம்மாவுக்கு சுஷீலாவுக்கு ஒரு 1,500 இடைக்கால நிவாரணமாக கொடுக்குறாரு. அந்த இடைக்கால நிவாரணம் எப்பிருந்து வரும்? இந்த பொண்ணு எப்போ எம்பி போட்டாலோ, அந்த இடை மனு போட்டாலோ அதிலிருந்து இவளுக்கு வரணும். அப்போ ஒரு 38,000 வந்துடுது அந்த பொண்ணுக்கு அரியர்ஸே. ஆனால் ஒரு பைசா கூட இவன் கொடுக்கறது இல்லை. என்ன பண்ணுறான்? இவங்கிட்ட பணம் வாங்கணும். அதனால் பெட்டிஷன் ஒன்று போடுறான். போர்ட் ட்ரஸ்ட்டில் அவர் வேலை செய்கிறாரு. சம்பளம் வரும்போதே அந்த சம்பளத்தில் என்னுடைய மாதமான 3,000 ரூபாய் தொகையை அட்டாச் பண்ணி எனக்கு கொடுத்துடணும். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டா டைரெக்டாக இருந்து வந்துடணும். இவங்கிட்ட வாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக போடுறாங்க. சரி, இது போட்ட உடனே என்னாகும்? நோட்டீஸ் இப்போ அவனுக்கு போகணும். அவனும் அங்கே தான் வேலை செய்கிறான். நோட்டீஸ் போனால் வாங்க மாட்டேங்கிறான், டாட்ஜ் பண்ணுறான். என்ன பண்ணினாங்க? நாங்கள் ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் கோர்ட்டில். போட்டபோது பெய்லிஃபோடு அனுப்புனாங்க. இந்த பொண்ணு சொன்னோம், அந்த ஆள் எப்படி இருப்பான்னு பெய்லிஃப்க்கு தெரியாது, அதனால் நீ நேரில் கூட போய் அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி போர்ட் ட்ரஸ்ட்டில் போய் நீ வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம் அப்படி. சரின்னு இந்த பொண்ணு போகிறாங்க. அவள் வேலை செய்கிறதா சொல்கிற இடத்துல அவரை காணோம், அங்கே இங்கே எல்லாம் தேடுறாங்க. ஆளே இல்லைன்னு சொன்னோடனே நேராக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷனை சேர்ந்த ஆஃபீஸர்கிட்ட போகிறார். போயிட்டு, சார் எங்கள் வீட்டுக்காரர் பேர் இதுங்க சார், அவர் வந்து இங்கே தான் வேலை செய்கிறாரு. மா, இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நீ அவருக்கு மனைவியாங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? யார்? உனக்கு என்ன அத்தாட்சி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சார் எனக்கு ஃபேமிலி கார்டு இருக்குது பாருங்க அப்படின்னு. ஓ அந்த ஆளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்குமே. அப்போது உன் பேர் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவ வந்து சுஷீலா அப்படின்னு எடுத்து சொல்கிறான். சரின்னா உடனே ஒரு ஓஏ கிட்ட சொல்லி இமீடியட்டாக அந்த சர்வீஸ் ரெஜிஸ்டரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. சர்வீஸ் ரெஜிஸ்டரை எடுத்துகிட்டு வந்தால் எல்லாருடைய அந்த இதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் வந்து தனக்கு யார் வாரிசுன்னு எழுதி வைப்பாங்க. எனக்கு ஒரு வேளை இடைக்காலத்தில் நான் வேலையின் போதோ பணிக்காலத்திலையோ நான் வந்து போயிட்டேன்னா அப்போ எனக்கு வரக்கூடிய தொகைகள் இருக்குல்ல, அது யாருக்கு போகணும்? என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய மனைவிக்கு, என் மகளுக்கு, மகனுக்கு அல்லது அம்மாவுக்கு, இது மாதிரி எல்லாம் எழுதுவாங்க. எடுத்து பார்த்தா சுஷீலான்னு பேர் இருக்குது சார். இந்த பொண்ணுக்கு உடனே சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் கண்ணை திருப்பி பார்த்தா சுஷீலாங்கிற பேருக்கு நேர் பக்கத்தில் வேறொரு பொம்பளையோட ஃபோட்டோ ஒட்டிகிட்ருக்கு. அப்புறம் சார் இதுமா நீ இல்லைம்மா, இது அவர் ஒய்ஃபு வேறம்மா அப்படின்னாங்க. சார் நான் தான் சார், நீங்கள் ஃபேமிலி கார்டில் பாருங்கள், நீங்கள் வேணால் வேறு ரெஜிஸ்டர்லாம் எடுத்து பாருங்கள் சார். அவர் வேலையில் அவர் ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுருந்தார் சார், அந்த பொம்பளை. அப்புறம் அந்த பொம்பளை பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியலைங்க சார். அப்புறம் இதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு எங்கள் ஜூனியரை போட்டு அந்த பக்கம்லாம் அனுப்பி யார் என்ன ஏதுன்னெல்லாம் விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேறு பேர். இவன் என்ன பண்ணியிருக்கான்? கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பொண்ணை. கல்யாணம் பண்ணிட்ட முதல் காரியம் என்ன பண்ணான்னா, அந்த பொண்ணு பேரை வந்து கவர்மெண்ட் கெசட்டில் கொடுத்து சுஷீலான்னு மாற்றிட்டான். பயங்கர கில்லாடியாக இருக்காரு. பயங்கர கில்லாடி. எப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குதுன்னு நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை வைக்கிறார். இதை காட்டின உடனே அவன்ட்டு, ஐயா நான் தான் உண்மையான ஒய்ஃபு, நீங்கள் விசாரிச்சுக்கலாம், பழையதெல்லாம் எடுத்து இருக்கும், அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு. சரி, இப்போ அவர்கிட்ட சொல்லியாச்சு, நாங்கள் பார்க்குறோமா நீ போன்னு சொல்லியாச்சு. பட் நம்ம வந்து அவங்களுக்கு உத்தரவு போட்டு வேலை வாங்க முடியாது. அவங்களுக்கு உத்தரவு போடுறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. சரின்னு நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டோம். இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு டைரக்ஷன் கொடுத்து இது குறித்து என்கொயரி பண்ண சொல்லணும், அவருடைய உண்மையான மனைவி நான் தான் அப்படின்னு சொல்லி நான் எங்கிட்ட இருக்கிற ரெக்கார்டெல்லாம் போட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு அதில் அவர் பேர் அதெல்லாம் இருந்தது, கல்யாண ஃபோட்டோ, அதுதானே ஆதாரம், அதுதானே. அப்போ அந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி கோர்ட்டில் போட்டு ஒரு உத்தரவை நாங்கள் வாங்கினோம். முதல்ல அந்த சம்மன்ஸ் கொடுக்கணும், இப்போ மறுபடியும் அவனுக்கு சம்மன் கொடுக்கணும் இதில். அப்போ திரும்ப ஒரு தடவை பெய்லிஃபை கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் கட்டணம் எல்லாம் கட்டணும், படி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கட்டி நாங்கள் போனோம். போய் இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி எழுதி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஒரு பெண் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ
ஏற்கனவே உயிரோடு இருக்கும் பொழுது வேறொரு பெண்ணை திருமணம் செய்வது அல்லது ஒரு ஆணை திருமணம் செய்வது என்பது இந்திய தண்டனை சட்டத்தின் அன்னைக்கு அதுதான் இருந்தது, இப்போ பிஎன்எஸ் இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஒரு குற்றம். அந்த குற்றம் புரிஞ்சால் 7 வருஷம் உள்ளே போகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் செஞ்சானா அதோட காலி, வேலை எல்லாமே போயிடும். அதனால் என்கொயரி நடத்துறது அப்படின்னு. அடுத்து என்கொயரிக்கு நோட்டீஸ் அந்த பையனுக்கு வருது, அந்த ஆளுக்கு. அப்போது சுஷீலாட்ட பேசுகிறான், இந்த பார் தெரியாமல் ஏதோ நடந்து போச்சு, நீ இதை வைக்காத, இப்போ நீ மெயின்டெனன்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கிற, நீ இந்த கேஸை நீ விட்டுறதாக இருந்தால் நான் உனக்கு கரெக்டாக நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். இவன் என்ன சொல்கிறா, வேலை போயிடுச்சுன்னா இவங்ககிட்ட எப்படி காசு வாங்க முடியும்? நிதர்சனமான நிலை என்னன்னா, அந்த பணம் இருந்தால் தான் இவங்க வாழ முடியும். அந்த பணம் இருக்கணும்னா உனக்கு வேலை இருக்கணும். இப்போ நான் இந்த என்கொயரியை நான் ப்ரொசீட் பண்ணினேன்னா உனக்கு வேலை போயிடும். இப்போ என்ன பண்ணுறது மேடம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்க, போர்ட்ரஸ்லேருந்தே ஒருத்தரை வர சொல்லுங்க, ஒரு 2-3 பேர் உட்காந்து பேசலாம், உனக்கு என்னம்மா வேணும் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு நான் சொல்ல போக வந்தாங்க. எல்லாம் பேசும்போது கடைசியில் என்ன, ஏதோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் இன்னுமே கிடையாது, இனிமேலாம் ஒழுங்காக வச்சுக்கிறேன், உனக்கு தனி வீடு எடுத்து கொடுக்குறேன், இதெல்லாம் பேசுகிறான். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவனை பழிவாங்கிறத விடவும் வீடு எடுத்து வச்சா வாடகையை அவன் கொடுக்க போகிறான், அப்புறம் நமக்கு மெயின்டெனன்ஸ் அவன் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். இப்படியான பட்சத்தில் மெடிக்கல் கார்டு இருக்குது, நமக்கு வைத்தியம் இதை போடும். இதை விட்டுட்டு இவனை மாட்டிட்டு இவனை ஜெயிலுக்கு அனுப்பினா நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறத அந்த பொண்ணும் புரிஞ்சுட்டா எல்லாருமா எடுத்து சொன்னாங்க. அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட போய், சார் நான் கொடுத்த புகாரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு போய் சொல்கிறான். சொன்னதுக்கு அவர் கேட்டாரேம்மா, இது உன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்படியெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த பார் நீ என் புருஷங்கிறது உண்மை தானே, நான் தானே உன் ஒய்ஃபு, நீ என்ன பண்ணுற, என்னோடய ஃபோட்டோவையும் நம்ம பொண்ணு ஃபோட்டோவையும் அங்கே ஒட்டு, சரியா, உன் கைப்பட அதில் கையெழுத்து போட்டு இவள் தான் என் மனைவி அப்படின்னு ஒட்டு, இல்லைன்னா வேலை போய்டும், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ பரஸ்பரம் எப்படின்னா, இவளுக்கு மெயின்டெனன்ஸ் வேணும், அவருக்கு இந்த வழக்கிலிருந்து தப்பிச்சா தான் வேலை நிற்கும். அதனால் என்ன பண்ணார், அந்த ஃபோட்டோவை பிச்சு எடுத்து வீசிட்டு, அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, என்கொயரியில் நிறைய கட்டங்கள் தானே, வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம ஊரில் தான் லஞ்சம்னு ஒன்று இருக்கே சார், வைட்டமின் பா, அது எப்படியாவது விளையாடி இருக்கும். ஆனால் கடைசியில் இந்த பொண்ணுடைய ஃபோட்டோவும் இந்த பொண்ணுடைய மகளுடைய ஃபோட்டோவும் வைத்து எல்லா இடத்துலையும் அப்படி புதுசாக இப்போ தான் இது இந்த அம்மா தான் நாமினி அப்படிங்கிறத அதை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம். அதுக்கப்புறமா ஆமாம், வேறு வழி இல்லாமல் அதுவும் பண்ணிட்டார். இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அதுக்கு வாடகை கொடுத்துட்றாரு. மாதமானால் முதல்ல இடைக்கால மனுவில் 3000, 1500, 1500ன்னு வந்தது. அப்புறமா 2500 போட்டு 5000 வந்துச்சு. வீட்டு வாடகை இருந்துட்டு 5000ல் 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம். அதனால் அந்த அடிப்படையில் இந்த பொண்ணும் வெற்றி பெற்றார், 2 பேரும் வெற்றி பெற்ற மாதிரி. ஆனால் அவள் டைவர்ஸ் அப்பவும் கேட்டார், எனக்கு டைவர்ஸ் தான் வேணும், நீ கொடுத்துருன்னு. டைவர்ஸ் கொடுக்குற வேலையே கிடையாது. டைவர்ஸ் கொடுத்தாச்சுன்னா என்னுடைய ரைட் போயிடுது, அந்த புக்கில் இருந்து சர்வீஸ் ரெஜிஸ்டர்லேருந்து இவ பேர் போயிடும், அவன் யாரை கல்யாணம் பண்ணுறானோ அதுதான் வரும். அதனால் காலமுறை நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ அவளோட வாழ்ந்தால் வாழ்ந்து போ, எனக்கு வேண்டாம், இதில் மட்டும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அவனுடைய ஒய்ஃபாக தான் இருந்தான். அவன் இவளை விட்டுட்டு இன்னொருத்தியோட தான் வாழ்ந்தான். 2 பேருக்கும் பரஸ்பர பலன். இப்படியாக வழக்கு நடந்தது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய இடங்களில் குறிப்பிட்ட இந்த போர்ட்ரஸ்ட் மாதிரி இடங்களில் வேலை செய்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, ரயில்வே இதுலெல்லாம் 2 பொண்டாட்டிக்காரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், வீட்டுக்கு தெரிஞ்சு ஒன்று தெரியாமல் ஒன்று, அல்லது 2 பேருக்கும் ஒத்து வராமல் கூட ஒருத்தர்கிட்ட போகலாம். அதனால் எல்லா பெண்களுமே நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு போனால் சர்வீஸ் ரெஜிஸ்டரை நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன். அது உனக்கு உரிமை இல்லை, அது அவரோட தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆஸ் அ நாமினி உங்கள் 2 பேருக்கு தான் வரும், உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு தான் வரும். அதனால் அதெல்லாம் முதல்லையே செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆள் வித்தியாசமாக தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. நீங்கள் ஒரு மனு எழுதி கொடுத்தா அவங்க கூப்பிட்டு விசாரித்து யார் பேரை போட்டிருக்காங்கன்னு சொல்லாங்க. இல்லை வழக்கம் போல் வைட்டமின் பா கொடுத்தா சகல ரெக்கார்டும் கையில் வந்துடும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பொண்ணு சும்மா விடலை சார், வெறும்னே மெயின்டெனன்ஸ்க்குன்னு அதுக்கப்புறம் சர்வீஸ் ரெஜிஸ்டர் வரைக்கும் மாற்ற போய் பஞ்சாயத்து பண்ணி அவருக்கும் வேலை எனக்கும் லாபம்னு. ஸோ
எந்த பெண்ணாக இருந்தாலும் துவண்டு போகாமல் வெளியே வந்து போராடணும், நம்முடைய நீதி நமக்கு கிடைக்கிறதுக்காக இருக்கணுங்கிறதுக்கு இந்த வழக்கு. அதனால தான் சொன்னேன், இப்படியெல்லாம் ஃபோட்டோ மாற்றுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. அந்த பொண்ணுக்கு ஏதோ லட்சுமியோ அல்லது சரஸ்வதியோ பேர் இருந்திருக்கும், அந்த பொண்ணுக்கே பேரை மாற்றி பயங்கரமான ட்விஸ்ட். அதெல்லாம் இப்படிதான் நீதி வந்து எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும், நின்னாலும் தாமதமானாலும் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.